நாடாளுமன்றத்தில் இவங்கள பற்றி தரைக்குறைவாக பேசுறதுனால பல இடங்களில் போராட்டம் நடக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரயில் தண்டவாளத்தில் படுத்துக்கிட்டே போராட்டம் பண்ணுறாங்க. கல்லூரி மாணவர்கள்லாம் சேர்ந்து போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன இந்த ஒரு வீடியோவில் பார்த்துடலாமா? ஹலோ எவ்ரிவன், நான் சந்துரு. வெல்கம் டு ஜிஎல் ஃபேமிலி. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் உங்களோட லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா உள்நாட்டுத்துறை அமைச்சர் அவங்க பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவங்க பார்த்தீங்கன்னா அம்பேத்கரை பற்றி தரக்குறைவாக ஒரு 2-3 லைன் பேசியிருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரல் ஆகிது. தமிழகம் முழுவதும் போராட்டம் பண்ணுறாங்க. என்னதான் நீங்கள் ஆண்டாலும் நீங்கள் ஆள்றதுக்கு ஒரு முக்கியமான வழி வகுத்தவர் அம்பேத்கர். அம்பேத்கரை பற்றி நீங்கள் எப்படி இப்படிலாம் பேசலான்னு பல கட்சிகள் போராட்டம் பண்ணுறாங்க. தமிழகத்தில் மட்டும் இல்லை, காங்கிரஸ் தலைமையிலான ராகுல் காந்தி அவங்க பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. ஸோ பொம்மைகளை எரிச்சிக்கிட்டு போர் தொடுத்துன்னு இருக்காங்க. ஸோ அம்பேத்கரோட உடையை போட்டுக்கிட்டு, அம்பேத்கர் உடையினா ப்ளூ கலர் உடையை போட்டுக்கிட்டு ராகுல் காந்தி பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தள்ளு முள்ளு நடந்திருக்கு. ஸோ அதில் பாஜகவினர் தான் அடிச்சிட்டாங்கன்னு அது ஒரு பேச்சு போயின்னு இன்னொரு பக்கம். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம அமித்ஷா என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியல. ஸோ அதெல்லாம் பார்க்கலாமா? அப்படி அமித்ஷா அவர்கள் என்ன பேசியிருப்பாங்கன்னு பார்க்கலாமா? ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு என்னை சொல்கிறத விட்டு நம்ம கடவுளை சொன்னால் கூட நமக்கு சொர்க்கத்தில் இடம் உண்டுன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த லைன் சொன்னதால அவரை தொடுத்து ஒரு போராட்டமே நடக்குது. ஒரு போர்னே சொல்லலாம். இதுக்கு அமித்ஷா அவங்க பார்த்தீங்கன்னா திரும்ப ப்ரெஸ் மீட்டில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஒரு உயர் பொறுப்பில் இருந்துக்கிட்டு இவர் எப்படிலாம் தரக்குறைவாக பேசியிருக்கலாம், அதுவும் அம்பேத்கரை பற்றி. இவங்க இப்படி பேசுனதுக்கு இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் தருவீங்கன்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நாடாளுமன்றத்தை விட்டுட்டு 2வது முறையாக ப்ரெஸ் மீட்டை சந்திச்சப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏஐ மூலம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செயற்கை நுண்ணறிவால் அவரோட வாய்ஸை வச்சு அவரை மாதிரி பேசி எடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இது என்னுடைய பொறுப்பு இல்லைன்னு அமித்ஷா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல இடத்துல பார்த்துருப்போம் ஏஐ வச்சு எடிட் பண்ணுறது. ஸோ இது எப்படி நம்புறதா நம்ப வேணாமான்னு ஒன்றுமே புரியல. அந்த அளவில் இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு என்ன பதில் தான் யாருக்குமே புரியாமல் இருக்குது. ஆனால் எல்லா மக்களும் சொல்கிற விஷயம் என்னென்னா, அம்பேத்கரை பற்றி அவர் தரக்குறைவாக பேசுறதுனால அவங்கள பதவியிலேருந்து நீக்க வேணும்னு எல்லோரும் போராட்டம் பண்ணுறாங்க. அது நிறைவேறுமா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதை நினச்சி உங்களோட கருத்து கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம இந்திய பிரதமர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையை ஒரே லைன்லேயே முடிச்சிட்டாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா முழு மனதோடு அம்பேத்கரை மதிக்கிறோம். அப்படி ஒரே லைனில் சொல்லிட்டாங்க.